பிரைஸ் லார்ட். நான் குவைட்லேருந்து சசிகலா பேசுகிறேன். ஒரு நல்ல அற்புதமான சாட்சி ஆண்டவர் செஞ்ச சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள. இந்த ஜூன் 25 எனக்கு சேலரி கிடைச்சிச்சு 140 டினார். 140 டினார்னால் ஸ்ரீலங்கா காசு 1,40,000. அப்போ இந்த சேலரியும் அப்படியே எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த சின்ன ஃபர்ஸ் ஒன்று இருக்குது, அந்த ஃபர்ஸ் உள்ளுக்கு அந்த காசு அப்படியே வச்சுட்டு நான் இங்கே இருக்க பெரிய மால் ஒன்று லூலுன்னு சொல்லி இப்போ அங்கே போனேன் உடுப்பு வாங்குறதுக்காக. போயிட்டு மகனுக்கு கொஞ்சம் உடுப்பு வாங்கிட்டு அப்போ அது மகனுக்கு எல்லாமே அங்கே 28 டினார் அப்படிக்கிட்ட வந்துச்சு. இப்போ அதை கொடுத்துட்டு எப்படியுமே இந்த ஃபர்ஸ்ட் உள்ளுக்கு ஒரு 110 டினார் கொஞ்சம் மற்ற சின்ன சின்ன காசுகள் கொஞ்சமும் இருந்தது. நான் அப்போ அதை எடுத்துக்கிட்டு அந்த லிஃப்டில் போகிற நேரம் எனக்கு ஒரு ஃபோன் வர்ற நேரம் அந்த ஃபர்ஸ்ட் விழுந்துருச்சா என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கெஷியரில் நான் இதாக்குனேன். மேலே போய் எனக்கு உடுப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கெஷியரில் பார்க்குறேன், இந்த பொக்கெட்டில் பார்க்குறேன், பர்ஸை காணோம். இப்போ மிச்ச நேரம் பர்ஸை தேடி தேடி அந்த இதுலேயும் கேமராலெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் நான் அந்த கெஷியரில் ப்ரே பண்ண அவங்களுக்கு காசு கொடுத்து விளங்குது. அதுக்கு பிறகு நான் மேலே போக்குள்ளே நடந்துன்னு அவங்களுக்கு கேமரா அந்த பக்கம் லிஃப்ட் பக்கம் இல்லை. சரின்னு ஒரு 3 ஹவர் அதுக்குள்ளேயே நாங்கள் இதாக்கிட்டு தேடிட்டு வந்துட்டோம். வரும்போது இந்த மனம் பெருசாக ஒரு பதட்டம் இல்லை. ஆனால் நான் வந்ததுமே முதலாவது பாஸ்டர் மகனுக்கு தான் சொன்னேன், கால் எடுத்து, பாஸ்டர் இப்படி ஆகிருச்சு, நான் ஸ்ரீலங்கா பயணம், இந்த சேலரி அப்படியே இல்லை இப்போ என்கிட்ட அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இல்லைம்மா, நாங்கள் வானத்திலிருந்து உண்டானவங்க, எங்களுக்கு எல்லாமே மேலானது தான் கிடைக்கும், இருக்கிறத விட கூடுதலாக தான் எங்களுக்கு கிடைக்கும், அதனால இந்த பர்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் விசுவாசிங்கன்ட்டு பாஸ்டர் ப்ரே பண்ணாங்க. எனக்கு ப்ரே பண்ணிட்டு சொன்னாங்க, இன்னும் போக எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 4 நாள் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு. 4 நாளுக்குள்ள உங்களுக்கு பாருங்க இதுக்கு விட மேலானது தான் நீங்கள் காணுவீங்கன்ட்டுன்னு. அப்போ அடுத்த நாள் நான் பார்த்தேன் இல்லை. அப்போ அடுத்த நாள் எனக்கு எங்களோட மேடம் 70 டினார்னா இந்த சேலரியில் ஒரு பாதி 70 டினார் காசு, ஸ்ரீலங்கா காசு 70,000 என்கிட்ட கொண்டு வந்து தந்தாங்க. தந்து இதை வச்சுக்கோ, சரி அது போனது போகட்டும் சசி, நீ அதை பற்றி பெருசாக யோசிக்காதுன்னு. ஆனால் இந்த உள்ளம் சொல்லிச்சு, பாஸ்டர் ஜெபிச்சிருக்காங்க, நிச்சயமாக இது கிடைக்கும் அப்படின்னே இந்த உள்ளம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க எனக்கு உடுப்பு வாங்கி தந்தாங்க. உடுப்புக்கு ஒரு 20 டினார் இல்லை, அப்போ அங்கே நான் 80, ஒரு நல்ல ஸ்லீப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தொலைஞ்சதை விட மேலே தான் கிடச்சிச்சு. தொலைஞ்சதை விட ஒரு 110 டினார் தொலைஞ்சிச்சு. ஆனால் 150 டினார் எனக்கு கைக்கு கிடைச்சிட்டு, கைக்குன்னா எனக்கு சாமான் வாங்கி தந்தாங்க, இந்த கைக்கு காசு தந்தாங்க அப்படி. அதுவும் இல்லாமல் நேற்று 27ஆம் தேதி நேற்று எனக்கு அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து மேடத்துக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்குது, இது உங்கடையான்னு பாருங்கன்ட்டு. அப்போ நாங்கள் நேற்று போனால் எனக்கு அந்த 110 டினார் காணாமல் போனதில் 40 டினார் இருந்தது. அப்போ 40 டினார் அந்த காசும் இங்கே 150 டினார் எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா அங்கே 150 எல்லாம் 190 காணாமல் போனதை விட மேலானது தான் எனக்கு கிடைச்சிருக்கு, மேலே தான் கிடைச்சிருக்கு காசு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. இந்த பாஸ்டர் அதை தான் சொன்னார், மேலானவைகளை நாடுங்கன்னு சொன்னார், மேலானவைகளை தேடுங்க சிஸ்டர். நம்ம எல்லாமே இதையும் நம்ம இழக்கிறது இல்லை, நம்ம அதுக்கு மேலே தான் எங்களுக்கு கிடைக்கணும் பாஸ்டர் மகன் சொன்னாங்க. நான் அதே விசுவாசித்தேன், அதே அறிக்கையும் பண்ணினேன். அதுவும் இல்லாமல் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் எங்களுடையது. நான் இந்த வார்த்தை எந்த நேரமும் சொல்லுவேன், எல்லாம் என்னுடையது, சகலதும் என்னுடையது, சகலதும் அவர் எனக்குள்ள இருக்கார், நான் அவருக்குள்ள தான் அசைகிறேன், பிழைக்கிறேன், இருக்கிறேன், அவராகவே நான் இருக்கிறேன், கிறிஸ்துவாகவே இருக்கிறேன். அன்னைக்கு பாஸ்டர் ஜான் போட்டிருந்தாரு, பாஸ்டர் கிறிஸ்ட ஒரு மெசேஜ், சின்ன ஒரு வீடியோ ஒன்று. அதுலேயும் அவர் சொல்கிறாரு, நம்மளோட எல்லாமே நம்மளோட ஒவ்வொரு அவயங்களும் கிறிஸ்துவாகவே இருக்குன்னு. நான் இந்த முகத்தை கண்ணாடியில் பார்த்தா நான் அதாக தான் பார்ப்பேன், நான் கிறிஸ்துவாக தான் இந்த இதை பார்ப்பேன். ஆனால் மற்றது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு
ஏதாவது நடந்ததுன்னா நான் வந்து என் வீட்டுக்கோ என் பிள்ளைகளுக்கோ யாருக்கு அறிவிக்க மாட்டேன். நான் பாஸ்டர் மகனுக்கு தான் சொல்லுவேன். மற்றது இந்த விஷயம் கூட என் பிள்ளைகள் யாருக்கும் என் வீட்டுக்கோ தெரியாது. பாஸ்டர் மகனுக்கு சொல்லி அவர் ப்ரே பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட் ஜெசிந்தா இருக்கிறாங்க, ஜெசிந்தா சிஸ்டர், அவருக்கு கால் பண்ணி சொன்னேன். சொன்னா நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம் சிஸ்டர், நாங்கள் அப்போ அந்த எதுவுமே நாங்கள் இழக்க போகிறதில்ல, எங்களுக்கு அது திருப்பி கிடைக்கும்னு அவங்களும் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு மாத்திரம்தான் அந்த இது தெரியும், மற்ற எங்கள் மேடத்துக்கு தெரியும். ஆனால் அதை விட தொலைச்சதை விட ஒரு பங்கு மேலாக தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு அது நன்றி. பாஸ்டர் மகனுக்கு நன்றி. பாஸ்டர் சொல்கிற மாதிரி விசுவாசத்தில் நாங்கள் அறிக்கையிலையும் கட்டளையிலையும் நாங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் எங்களுடையது. ஆமேன். காட் பிளஸ் யூ.